சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல குலாப் ஜாமுன் பவுடர் வச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு பர்ஃபி பண்ண போறோம். இதுக்கு 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணிய ஊத்திட்டு 1 கம்பி பதம் வரைக்கும் கொண்டு வரணும். சுகர் பிடிக்கலன்னா நீங்க வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்தோனே 1 கப் குலாப் ஜாமுன் மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, ஐஸ் பர்ஃபி மாதிரி இருக்கும். 80ஸ், 90ஸ் கிட்ஸோட ஃபேவரைட்டுன்னு சொல்லலாம். அதே டேஸ்ட்ல இருக்கும். கட்டி இல்லாம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா, ஒரு 1/2 கப் நெய்ய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணணும். பேன்ல ஒட்டாம வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷம் தான் ஆகும். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடியும், பிஸ்தாவும் போட்டுக்கிறோம். ஸோ இப்படி வந்த உடனே எடுத்து ட்ரேல போட்டுறலாம். ட்ரேல போட்ட உடனே ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது சீக்கிரமாவே செட் ஆயிடும். அ டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் சாக்லேட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. மேல பிஸ்தா, அதுக்கப்புறம் குங்குமப்பூ போட்டு செட் பண்ண விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து தேவையான ஷேப்ல கட் பண்ணிட்டு, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டீங்க அப்படின்னா, 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இது பார்த்தீங்க அப்படின்னா, குலாப் ஜாமுன் மாவு இல்ல அப்படின்னா, நீங்க மைதால கூட பண்ணலாம். நல்லாருக்கும்.